அடுத்த திருவேற்காட்டில் அமைந்துள்ள பள்ளிக்குப்பம் சாலை சென்னிர்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்டதாகும். இந்த சென்னிர்குப்பம் ஊராட்சி பூந்தமல்லி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது. இங்கு வீச்சியன் நகர் கிழக்கு, மாசிலாமணி நகர், குமரன் நகர், சென்னிர்குப்பம், பள்ளிக்குப்பம் உள்ளிட்ட 12 வார்டுகளில் 12,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இங்கு உள்ள 2வது வார்டு பள்ளிக்குப்பத்தில் எம்ஆர் நகர், மாரியம்மன் கோவில் தெரு, நேதாஜி தெரு உள்ளிட்ட 7 தெருக்களிலும் 350 வீடுகளும் பல தனியார் தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. இப்பகுதியில் பொதுமக்களுக்கு சென்னிர்குப்பம் ஊராட்சி சார்பில் எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக கழிவுநீர் வடிகால், மழைநீர் வடிகால், சாலை உட்பட எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் சாலைகளில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும், இதனால் குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சென்னிர்குப்பம் ஊராட்சியின் பள்ளிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களுக்கு பெரிதும் தலைவலியாக இருப்பது இந்த திருவேற்காடு பள்ளிக்குப்பம் சாலைதான். 1.4 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த திருவேற்காடு பள்ளிக்குப்பம் சாலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் நெடுஞ்சாலைத்துறைக்குட்பட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த சாலையில் மீதமுள்ள 400 மீட்டர் தூரம் சென்னிர்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்டது. ஊராட்சிக்கு சொந்தமான 400 மீட்டர் சாலை 50 ஆண்டுகளாக போக்குவரத்துக்கு லாயக்கற்ற நிலையில் காட்சியளிக்கிறது. இதனால் பள்ளிக்குப்பம் வழியாக சென்னிர்குப்பம், திருவேற்காடு, மதுரவாயல், பூந்தமல்லி செல்லும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலேயே குலுங்கி தள்ளாடியபடி செல்வதால் புதிய வாகனங்கள் கூட வெகு விரைவில் பழுதாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் அன்றாட விபத்தில் சிக்குகின்றனர். மேலும் இந்த சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அப்பகுதி மக்களை கடிந்து கொள்வது அடிக்கடி நடந்து வருகிறது. அதேபோல் அவசர ஊர்திகளான ஆம்புலன்ஸ், தீயணைப்புத்துறை வாகனங்கள் நேரத்திற்கு சென்று வர முடியாத அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. சாலை படு மோசமாக உள்ளதால் கார், ஆட்டோ மற்றும் பைக் டாக்ஸிகள் இந்த சாலையில் வர தயங்குகின்றன. இதனால் பொதுமக்களும் முதியவர்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக 400 மீட்டர் சாலை சென்னிர்குப்பம் ஊராட்சி சார்பில் சாலை தார் சாலை போடப்பட்டு சுமார் 25 ஆண்டுகளுக்கும் மேலானதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் இந்த பகுதியில் தேர்தலில் போட்டியிடும் கவுன்சிலர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சாலை அமைத்து தருவதாக கூறி தங்களை ஏமாற்றி வருவதாக மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் இது குறித்து பல முறை ஊராட்சி நிர்வாகம், ஒன்றிய நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் என தனித்தனியாக புகார் மனு அளித்தும் எந்தவித பலனும் இல்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். 10 வருஷமா ரோடு போடல, மோடு பொல்லமா இருக்குது, மண்ணு கொட்டுறாங்க, அவ்வளவுதான். அப்புறம் மண்ணு கொட்டி நிறைய விடுறாங்க. நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட சரி நான் ரோடு போடுறேன்னு சொல்றாங்க, ஆனால் ரோடு போட மாட்டேறாங்க. காவாவும் கிடையாது. காவா இந்த ரோடு வந்துச்சு, அந்த ரோடு வந்துச்சுன்றாங்க. இந்த ரோடு எடுத்து போய் வேற இடத்துல போடுறாங்க. ஆமாம் நான் போட்டேன், இப்போன்னா நான் 5 ஓட்டு தான் ஜெயிச்சேன், 6 ஓட்டு தான் ஜெயிச்சேன், இதுமாரி சொல்கிறாங்க. கேட்கும் போதெல்லாம் காவா வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, ஓட்டு மட்டும் வந்து வாங்குறாங்க. நாங்கள் கவுன்சிலரையும் ஒன்றியரையும் போய் எல்லாரையும் நாங்கள் கேட்டதுக்கு நான் மண்ணு மட்டும்தான் கொட்டுவேன், நான் வேறு எதுவும் செய்ய மாட்டேன், என்னோட இதுவும் இவ்வளோதான் லிமிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரோட்டில் மழை பெஞ்சிச்சுன்னா 1 வாரம்னாலும் அப்படியே தண்ணி தேங்கிடும். மேடு பள்ளம் நிறைய ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் இருக்குது. எமர்ஜென்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸும் வர முடியாது, போக முடியாது. இந்த பள்ளிக்குப்பம் ரோடு மட்டும் 310 மீட்டர், அது மட்டும் ஒன்றிய ரோடு, அதாவது யூனியன் ரோட்டில் சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி போடுவாங்க, நாங்களும் எவ்வளோ சொல்லியாச்சு, போட்டாச்சு, மனு கொடுத்தாச்சு, போகிறதா இல்லை. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் சம்பந்தப்பட்ட ஊராட்சி தலைவர் மற்றும் ஒன்றிய ஊராட்சி கவுன்சிலர்களை அழைத்து சாலை போடப்படாததன் காரணம் குறித்து கேட்டறிந்து புதிதாக தார் சாலை அமைக்க உத்தரவிட வேண்டும் எனவும், கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால்களை அமைத்து தர வேண்டும் எனவும் சென்னிர்குப்பம் ஊராட்சி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக ஆவடி மாவட்ட செய்தியாளர் கார்த்திக்குடன் செய்திக்குழு.